Hi friends, welcome to Chennai malayali. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மை ஹார்ட்டி வெல்கம். என்னோடய லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணாதவங்கள ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அந்த டிப்ஸ்லாம் போய் சேரட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் கெயின் பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாரும் திட்டுவாங்க சாப்பிட்றே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் கெயின் பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 1 பார்க்கலாம். டிப் நம்பர் 1 வந்து பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடான பாலில் ஒரு ஸ்பூன் ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி தூங்க போகிறதுக்கு நைட்டு குடிச்சிட்டு தூங்குங்க. ஸோ ரெகுலராக இதை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இது வந்து நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் தெரியும் எனக்கு. இது வந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஸோ 10 டேஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. ஸோ கண்டினியூஸாக இந்த ஒரு ட்ரிங்க்கை குடிச்சிட்டு வாங்க. ஸோ சூடான பாலில் ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு சுகர்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் ஹனி மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்பர் 2 பார்க்கலாம். டிப் நம்பர் 2 வந்து அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க. பாலில் வந்து ஒரு 3லேருந்து 5 பேரிச்சம்பழம் போட்டுருங்க. ஸோ பேரிச்சம்பழம் போட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு நல்லா கொதிக்கிற பாலில் பேரிச்சம்பழம் போட்டு வச்சுருங்க. அந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் ஆறணும், அதுக்குள்ளே இது ஊறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறங்க, அந்த ஸ்பூனில் அந்த பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிடுங்க. ஸோ இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் டெய்லி நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது டிப் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா, நம்ம சீரகத்தை லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சீரகத்தை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பனக்கற்கண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன ஆகும்னா நல்லா பசி எடுக்கும். ஸோ பசி எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆகும். ஸோ இதை வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வறுத்த சீரகத்தை பொடி பண்ணிவிட்டு அது கூட பனங்கற்கண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு ஸ்பூன். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பசி நல்லாவே எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஃபுட் சாப்பிடுவீங்க. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வெயிட் கெயின் ஆகும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 4 பார்க்கலாம். டிப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா டிப்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 2 இன்க்ரீடியன்ட்ஸ் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் கொடுக்குறேன். இதுவும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தயிர் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன்னா 2 ஸ்பூன், 3 ஸ்பூன்னா 3 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் தான் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் எடுத்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை நட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை நட்ஸ், ஸோ அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது டெய்லி இதை சாப்பிட்டுடுவாங்க, தவறாமல் சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களோட வெயிட் கெயின் தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டிப் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம பால் அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க. பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சிட்டு அதை நல்லா ஆறணும். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பனானா அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பால், பனானா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், இதை 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நல்லா ஒரு டம்ளர் வர அளவுக்கு ஊற்றிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வெயிட் கெயின் கண்டிப்பாக போடும், வெயிட் நல்லாவே கெயின் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து கொஞ்சம் சில் பண்ணி கூட குடிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சிந்து.